வணக்கம். நம் வாழ்வு நல வாழ்வாக அமைய வேண்டும் என்பது நம் அனைவரின் விருப்பம். இங்கு நல வாழ்வு என்பது இரு கூறுகளை கொண்டது. ஒன்று உடல் நலம், மற்றொன்று மனநலம். உடல் நலனும் மனநலனும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இந்த இரண்டு நலன்களும் முழுமையடைந்தால்தான் நம் நல வாழ்வு என்பது முற்றுப்பெறும். உடல் நலத்திற்கென்று நாம் ஆரோக்கியமான உணவு உட்கொள்கிறோம், நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி முதலியவற்றில் ஈடுபடுகிறோம். அதுபோல் மனநலம் பேணுவதற்கு சத் சங்கம், நல்ல இசை கேட்டல், மூச்சு பயிற்சி, தியானம் முதலியவற்றில் ஈடுபடுகிறோம். இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் புத்தகங்கள் வாசிப்பது. வாசிப்பு நமக்கு நம்மையே சுய அறிமுகம் செய்து வைக்கிறது. சில எழுத்துக்கள் நம்முள் சென்று விதை போல் மாறிவிடுகிறது. தகுந்த சூழல் வரும்போது முளைத்து நம்முள்ளிருந்து விருட்சமாய் கிளை பரப்புகிறது. சில எழுத்துக்கள் நம்முள் சென்று வேறொரு கோணத்தில் வெளிப்படுகிறது. சில எழுத்துக்கள் நம் அக அழுக்குகளை கழுவி களைகிறது. புத்தகங்கள் வாசிக்கும் போது புரட்டப்படும் பக்கங்கள் நம் வாழ்க்கையின் போக்கையே புரட்டி போட்டு விடுகிறது. சில புத்தகங்கள் நம்முள் எழும் எதிர்மறை எண்ணங்களை வடிகட்டி நம் மனதை சாந்தப்படுத்துகிறது. சில புத்தகங்கள் நம்முள் எழும் அன்பு, கருணை, சாந்தம் முதலிய நல்ல குணங்களுக்கு உரமாயிருந்து வளர்த்தெடுக்கிறது. சில புத்தகங்கள் ஒளியாய் மாறி நம்மை சிற்பமாய் செதுக்குகிறது. சில புத்தகங்கள் ஏற்கலப்பையாய் மாறி நம்மை உழுகிறது. சில புத்தகங்கள் நமக்குள் எழும் தீரா வினாக்களுக்கு விடையளித்து கொண்டே இருக்கிறது. சில புத்தகங்கள் பறக்கும் கம்பளமாய் மாறி நம்மை மாய உலகிற்கு அழைத்து செல்கிறது. சில புத்தகங்கள் மந்திர கோளாய் மாறி நம்மை மறையச் செய்கிறது. சில புத்தகங்கள் மாயக்கண்ணாடியாய் மாறி நமக்கு ஆச்சரியமூட்டும் காட்சிகளை காண்பிக்கிறது. மாணவ பருவத்திலேயே வாசிப்பு பழக்கத்தை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்ற சூழலில் நாம் நம் குழந்தைகளுக்கு பாட புத்தகத்தை தாண்டி வேற எதையும் படிக்க விடுவதில்லை. வேறொரு சிலர் வாசிப்பு பழக்கத்தினால் வேலைவாய்ப்பும் வருமானமும் பெருகுமா என்று கேட்கும் சூழ்நிலையும் உள்ளது. மதிப்பெண் நோக்கமில்லாத, தேர்வு நோக்கமில்லாத வாசிப்பு என்பது ஒருபுறம் கற்பனையை வளர்த்தெடுத்தாலும் மறுபுறம் படைப்பாக்க திறனை தூண்டுகிறது. இது நமக்குள் ரசிப்பு திறனையும் மேம்படுத்துகிறது. புத்தகத்திற்காக செலவிடும் தொகை வீணானது என்று கருதக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருப்பது அதன் விலை மட்டுமே, அதன் மதிப்பாகாது. ஒரு புத்தகத்தை முதன்முறையாக படிப்பதற்கும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது முறையாக திரும்ப திரும்ப படிப்பதற்கும் அந்த புத்தகம் நமக்குள் ஏற்படும் தாக்கத்தை நாம் உணர முடியும். அதனால்தான் புத்தகத்தின் மதிப்பு என்பது நிர்ணயிக்க முடியாது. புத்தகத்தின் மதிப்பு என்பது அந்த புத்தகத்தை வாசிப்பவரின் மனோ விசாலத்தை பொறுத்து அமைகிறது. சில புத்தகங்கள் காலம் செல்ல செல்ல போற்றி பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷமாக மாறிவிடுகிறது. தாகம் கொண்டவன் தண்ணீரை தேடுவது போல் தண்ணீரும் தாகம் கொண்டவனை தேடிக்கொண்டிருக்கிறது என்ற அற்புதமான வரி உண்டு. அதுபோல் நாம் எது குறித்தான புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறோமோ அது குறித்தான புத்தகங்கள் நம்மை தேடி வந்து அடையும் என்பது வியக்கத்தக்க உண்மை. புத்தகங்கள் என்பது வெறும் காகிதமல்ல. கண்ணாடி நம் முகத்தை காட்டுகிறது என்றால் நம் அகத்தை காட்டுவதற்கு புத்தகங்களை தவிர வேறொன்றும் இல்லை. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சுயமாக அனுபவித்து அறிய முடியாதவனவற்றை புத்தகங்கள் எளிதாக அவனுக்கு அனுபவமாக்கிறது. இது எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களின் கூற்று. உணவு நம்மை உயிருடன் வைத்திருக்கிறது, புத்தகங்கள் நம்மை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. ஐம்புலன்களும் ஒன்றடக்கி செய்யும் தவ நிலையை போன்றதுதான் வாசிப்பு என்பார் எழுத்தாளர் பாலகுமாரன். இசைஞானி இளையராஜா அவர்களின் யாருக்கு யார் எழுதுவது என்ற புத்தகத்தில் எல்லாம் தெரிந்தவர்களுக்கு எதுவும் எழுத தேவையில்லை, எதுவுமே தெரியாதவர்களுக்கு என்ன எழுதினாலும் புரிய போவதில்லை, ஆக எழுத்து என்பது இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்குத்தான் என்று எழுதியிருப்பார். அதுபோல் வாழ்வில் தேடிக் கண்டடைந்தவர்களுக்கு எதுவும் தேவையில்லை, தேடலே இல்லாதவர்களுக்கு எதுவும் தேவைப்படுவதில்லை. இவ்வறிய வாழ்வு குறித்து தேடல் இருப்பவர்களுக்குத்தான் ஏதாவது தேவையாக இருக்கிறது. வாசிப்பின் வழியும் தேடலாம். வாருங்கள்.